நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புரட்டாசிலே அதுக்கு உண்டான இனிஷியேட் நடக்கும். ஏதாவது வீடு மாறுறதுக்கோ அல்லது இடப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கோ அல்லது வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். 7ஆம் இடம் தான் உங்களுக்கு பலமாக வேலை செய்யுதுன்னா புதிய முயற்சிகள், தொழில் முயற்சிகள்னா தாராளமாக செய்யுங்க. ஏன்னா அவர் அது கடன் வாங்கி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே வரும். வேலை மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற புரட்டாசி மாதம், அதாவது 16/9/2024 அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்கள் புரட்டாசி மாதம் பலாபலன்களை இந்த காணொலியில் பார்ப்போம். இதுக்கு நடுவுலையே அடுத்த மாதம் 9ஆம் தேதி, இந்த புரட்டாசி மாதத்துலேயே 9ஆம் தேதி, கிட்டத்தட்ட அக்டோபர் 9 குரு வக்ரகதியும் அடைகிறார். அப்போ இந்த புரட்டாசி மாதம் நிறைய மாற்றங்களை ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் மாத பிறப்பு அன்று இருக்கக்கூடிய கிரகநிலையில் வச்சு தான் அந்த மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம கணிக்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஜோதிடர்களும் கணிக்கிறாங்க. இதில் நிறைய பேர் என்னன்னாக்கா ஒரே குழப்பம் அவங்களுக்கு. எப்படின்னாக்கா 4 நாளில் இன்னும் ஒரு மாத பிறப்பு முடிஞ்சதுமே, இப்போ 16ஆம் தேதி மாத பிறப்பு வருது அப்படின்னோம்னாக்கா 20ஆம் தேதியோ 25ஆம் தேதியோ அடுத்தடுத்த கோள்கள் சில கோள்கள் நாட்கோள்கள் அப்படின்னு சொல்லி, நாள் கோள் அப்படின்றது ஒரு நாளைக்கு நகரக்கூடிய கோளாக இருக்கிற சந்திரனை எடுத்துக்கலாம். மாதக்கோள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் எல்லாமே என்னென்னா அந்த மாதத்துக்குள்ளேயே அடுத்த ராசிக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடியது அந்த தேதியில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அடிப்படையில் பலன் சொல்கிறப்ப இது எப்படி பொருந்தி வரும், இது மாற்றத்துக்கு உண்டானதாக மாறிக்குமே அப்படின்றாங்க. அதாவதுங்க, நீங்கள் ஜனன சாட்டுன்னு ஒன்று வச்சுருக்கீங்க. ஜனன சாட்டுனா உங்களோட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று வச்சுருக்கீங்க. பிறப்பு ஜாதகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா அது புதுசாக உங்களுக்கான சாட்டா கிடையாது. நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருந்த அந்த 9 கோள்களும் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ பிரபஞ்சத்தில், ஸ்பேஸில் எங்கெங்கே இருந்துச்சோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது தான். அதாவது டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இடம், நேரம், நாள், இதன் அடிப்படையில் அந்த டேட்டில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அதுதான் உங்களுடைய ஜனன சாட்டு. இன்றைக்கும் அதே இதானே எடுத்துகிட்டு வரீங்க. இல்லை இன்றைக்கி உள்ள சாட்டுக்கு எடுத்தோம்னா அது கோச்சார பலன் அல்லது பிரசன்ன பலனாக மாறும். ஆனால் ஜென்ம ஜாதகம் அப்படின்ற பார்க்குறப்ப நீங்கள் பிறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் தான். மறுநாளே கோள்கள் மாறி இருக்கும். அடுத்து உங்களுக்கு நீங்கள் பிறந்து ஒரு 2 மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா லக்னம் கூட மாறும். லக்னன்றது 4 நிமிஷத்துலேயே டிகிரி வைஸ் 1 டிகிரி மாறும். ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு லக்ன புள்ளியே மாறிடும். அப்படி இருக்கிறப்ப கோள்கள் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கும், எதுவுமே நிற்காது. அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பலனாக இருக்கட்டும், வார பலனாக இருக்கட்டும், வருட பலனாக இருக்கட்டும், அந்த ஆண்டு, அந்த மாதம், அந்த வாரம், அந்த நாள் பிறக்கிறப்ப கோள்கள் எங்கே இருக்குதோ அந்த பலன்கள் தான் முழுமையாக அந்த மாதத்தை ஆட்கொள்ளும். எப்படி ஒரு திசை பலன், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய புத்தி பலன், அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தரங்க பலன், அதுக்குள்ளே இருக்கிற தசாந்தரம், அதாவது தசா புத்தி அந்தரம் சூட்சமம் பிராணம் வரைக்கும் சப்டிவிஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல அந்த நேரத்தில், அந்த மாதம் பிறக்கக்கூடிய நேரத்தில் எந்தெந்த கோள்கள் எங்கெங்கே இருக்கோ அதோடைய தாக்கம்ன்றது பலன்றது அதிகமாக இருக்கும் அந்த காலகட்டங்களில், அந்த 1 மந்த்துக்கு. அதுக்கப்புறம் புரட்டாசிக்குன்றது கிட்டத்தட்ட புரட்டாசியில் கன்னியில் சூரியன் வரப்போ நம்ம டிசைன் பண்ணுறோம். ஐப்பசி மாதம் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சூரியன் நீசம் பெற்ற தன்மையான ராசி, அதாவது நீசம் பெறக்கூடிய இடம்ன்றது துலாம், அந்த இடத்துக்கு போவார். எப்படி மேஷத்துலேருந்து சூரியன் உச்சமாகிறாரோ, சூரியன் உச்சபலம் கொண்டு பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், அதே மாதிரி துலாத்தில் போகிறப்ப நீசபலம் கொண்டு பார்க்கறதுக்கான பலன் இருக்கும். அதுபோல் தான் ஒவ்வொரு ராசி பலனும் நம்ம டயக்னஸ் பண்ணணும் மொழியே. அதை விட்டுட்டு ஒரு 4 நாள்லேயே இந்த சுக்கிரன் மாறிடுறாரு, புதன் மாறிடுறாரு அப்படின்ட்டு, அதாவது ஒரு நீங்கள் ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சு காட்டியும் பரவாயில்ல, ஒரு அடிப்படை அறிவாது நீங்கள் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா உங்களை ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க, அது சொல்கிறது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணலாம், ஈஸியாகவும் புரியும், உங்களுக்கும் புரியும். அது ஏன் அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது உணர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எந்தெந்த ஜோசியர் எப்படி சொல்கிறாங்க, எந்தெந்த அடிப்படையில் சொல்கிறாங்க அப்படின்றது தெரியும். யாருமே புதுசாலாம் சொல்லிட முடியாது. இதுலேருந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் இந்த பரிகார கோட்பாடுகளை சொல்லலாம் மொழிய, மித்தபடி சடங்கு சம்பிரதாயம் பரிகாரங்கள் இதெல்லாமே பிற்சேர்க்கையாக நீங்கள் சொல்லிக்கலாம் மொழிய. ஆனால் பலன்கள் ஒன்று தான், அது பலன்கள் மாறாது, அது விதிகள் தரக்கூடிய கர்ம பலன் தான் அதெல்லாமே. அப்படின்றப்ப இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வருடமும் நிர்ணயிக்கக்கூடிய அந்த புள்ளி, அதாவது எப்போ பிறக்குதோ அந்த பிறக்கக்கூடிய, எப்படி உங்களுக்கு பிறக்கிறப்ப ஒரு ஜனன சாட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னம்னாக்கா அதுக்குண்டான ஜனன சாட்டு தான் அது.
அதன் அடிப்படையில் அந்த மாதம் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றது தான். இத்தகைய தன்மையில் துலா ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட சுப பலனை இந்த புரட்டாசி மாதம் தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி மற்றும் சந்திரன். சந்திரன் வந்து அந்த டைம் வந்து சதய நட்சத்திரத்தில் இருக்கார். ராசிக்கு 5ஆம் இடத்துல. எப்பவுமே சந்திரனும் சனியும் ஒரு இடத்துல சேர்ந்துருக்காங்கனாக்கா அந்த பாவம்ன்றது எந்த பாவத்தில் சேர்றாங்களோ அந்த பாவம் தொடர்புடைய சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சந்திரன்றது ரொம்ப ஸ்பீடான பிளானட்டு. அதாவது ஃபாஸ்ட் மூவ். ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தையே அது கிராஸ் பண்ணிடும். கிட்டத்தட்ட ஒரு நாள்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 60 நாளைக்கு கிராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சனின்றது ஒரு ராசியை கடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் எடுத்துக்குது. அப்போ ஒரு நட்சத்திரத்தை கடக்கிறதுக்கு அதிகபட்சம் அது ஒரு பாதத்துக்கே 3 மாதம் ஆகும். அப்படின்றப்போ ஒரு நட்சத்திரத்துக்குன்றது 12 கிட்டத்தட்ட ஒரு ஓராண்டு வரைக்கும் அது எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கும் ஓராண்டுக்கும் இவ்வளோ வித்தியாசம். அதனால தான் அந்த டைம்ன்றது சில விஷயங்களை ஸ்பீடாகவும் செய்வாங்க, சில விஷயங்கள் ரொம்ப லேசியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. எப்பயுமே சனி சந்திரனுடைய சேர்க்கை லக்னத்தில் இருந்தாலோ ராசியில் இருந்தாலோ அவங்க வந்து சதம் வந்த தன்மையிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். செயல்பட்டாங்கனாக்கா வேகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகளையும் பெற்றவங்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல 6ஆம் இடத்துல இருக்கிறது தான் இப்போ அட் ப்ரெசண்ட்டு நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகள் அப்படின்றது. 6 குடையவன் வந்து அட் ப்ரெசண்ட் 8ல் தான் இருக்கான். அது நல்லது. குரு 8ல் மறையிறது நல்லது. ஏன்னா 3 6 குடைய குரு தான் உங்களுக்கு நெகட்டிவ். துளாராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் குருன்றது ஒரு கோள்களில் சுபர் அவர். பட்டு உங்களுடைய ராசிக்கு அவர் நெகட்டிவான ஃபெல்லோ, அதான் பிளானட்டு. அப்போ எந்த டைம்லையும் கிட்டத்தட்ட எந்த ஒரு திசாபுத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா குரு எப்பெல்லாம் வருதோ உங்களுக்கு வந்து அட் ப்ரெசண்ட் நீங்கள் வந்து செவ்வாயில் பிறந்திருந்தால் குரு தசை வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் குரு புத்தி வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா செவ்வாயின்றது சித்திரை 3-4 பாதங்களில் துலாத்தில் இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சுவாதி அப்படின்றது 1 2 3 4 பாதங்கள் அப்படின்றப்ப ராகு. இப்போ ராகுவில் பிறக்கிறவங்களுக்கு குரு வரதுக்கான வாய்ப்புகள் ஏர்லியராக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு ராகு பிறந்ததும் அடுத்தது உங்களுக்கு குரு தான். இப்போ செவ்வாய்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு மோரலாஸ் ஒரு 25 இயர்ஸ் கழித்து தான் குரு வருவார். அந்த குரு வர கூறிய டைம்ன்றது உங்களுக்கு அந்த 2020, அதாவது ஒரு 25 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளேயும் கடினமான காலகட்டத்தை அது அட் ப்ரெசென்ட் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு வீக்காக இருந்தாருன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பலமான ஒரு 5 9 10 11 இந்த ஸ்தானங்களில் இருக்கிறப்ப அது என்னென்னாக்கா மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்புகளை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அல்லது யோகமற்ற தன்மைகளை தர்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். அதாவது நல்ல ஒரு நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ஒரு நாலேஜ் வைஸ் இருக்கலாம், ஒரு ஃபிட்னஸ் எந்த விதத்துலையும் உங்களுக்கு அவர் வந்து ஏனிச்சால் நிட்ட மாட்டார். அந்த மாதிரி ஒரு குவாலிஃபைடு பர்சன் இல்லாதவர் உங்களை விட பெரிய அளவில் சர்வேல் ஆஃபார். அந்த மாதிரி ஒரு சர்வேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு நாலேஜ் இருக்கும், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ரீதியாக எல்லாமே வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு தடை உங்களுக்கு வந்து அது நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்களுக்கு கீழே இருந்தவர் அடுத்த ரேங்க்கில் அல்லது அடுத்த ஒரு ஃபாஸ்ட்டாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்பவுமே யோகாதிபதி வந்து மறையக்கூடாது. அதே மாதிரி ஒரு பாவக்கோள் உங்கள் ராசிக்கு பாவாதிபதி இருக்காருங்களே. பாவாதிபதினாக்க பாவத்துக்கு, அதாவது பாவமான, அதாவது துன்பம் தரக்கூடிய பாவங்களுக்கு அதிபதி. அந்த அதிபதின்றது பலம் பெறக்கூடாது. உங்களுக்கு எதிர் பலம் பெற்றாருன்னா நீங்கள் எவ்வளோ தான் திறமசாலியாக வீரியமாக இருந்தால் கூட நீங்கள் அவரோட கம்பேர் பண்ணுறப்ப நீங்கள் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், நீங்கள் தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ எதிரி பலவீனமாக இருக்கணும் அப்படின்னம்னாக்கா உங்களுக்கு 3 6 8 12 கூடிய ராசிநாதர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவான அது தன்னுடைய திசாபுத்திகளில் உங்களுக்கு மைனஸ் தருவாங்க. மைனஸ்னாக்கா அதிகபட்சம் சுபபலன்கள் அற்ற தன்மையில் இருப்பாங்க. எப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தியோ அல்லது சுக்கர தசாபுத்தியோ, சுக்கரன் திரைக்கும் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் தான். பட் இருந்தாலும் 8க்கும் அவர் தான் அதிபதின்றப்போ அந்த டைம்ன்றது அவமானங்களையோ பிரச்சனைகளையோ ஏதோ நீடித்த வியாதிகளோ வரதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு புதன் ஓரளவுக்கு நியூட்ரல் 12ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் 9 12 அப்படின்றப்ப ஏதாவது ஒரு வெளிநாடு பயணமோ அல்லது ஊர் சுற்றுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது தூரதேச பயணமோ இந்த மாதிரி செய்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுப்பார். இந்த இடத்துல என்னன்னாக்கா உங்களுக்கு குரு அப்படின்றது 7ஆம், அதாவது 6 குடைவன் 8ல் மறைகிறது நல்லது. ஆனால் அவர் இருக்கிறதுன்றது 7 குடை சாரம் பெறார். 7 குடை சாரம்னாக்கா செவ்வாயோட மிருகசீரோட சாரம், மிருகசீரோட பதம் 1 பெறாரு. அந்த டைம் செவ்வாயின்றது உங்களுக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கார்.
அப்போ இந்த இடத்துல வேலையில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது தடைப்பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா 8ன்றது ஒரு தடைகளை கொடுக்கும், அல்லது ஏதோ ஒரு இழுத்துக்கிட்டே இருக்கும், அல்லது வரும்ன்றது வராமல் போகிறதுக்கோ அல்லது வராமல் போகிறதுக்கு இல்லை, இப்போதைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட தன்மையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜாப் வைஸு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னைஸோ அல்லது ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ட்ரான்ஸ்ஃபரோ எதுவானாலும் அந்த ஒரு இழுவை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் அதே டயத்தில் 9ல் செவ்வாய் இருக்கிறதுன்றது ஒரு அது அனுகூலமான பலன் தான். 7 கூட 9க்கு போனாலே திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் அனுகூலமாக ஜெயிக்கிறதுக்கான அனுகூலமானாக்கா அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னம்னாக்கா, இந்த இடத்துல 7 குடை வந்து என்னவா இருக்காருனாக்கா 6ல் இருக்கக்கூடிய ராகுவோட சாரம் பெற்று தான் 9ல் இருக்கார். இப்போ மறுமண திருமணங்கள் தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் மூலியம் முதல் திருமணம்ன்றது கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆல்ரெடி பிரச்சனையில் தான் ஓடிட்டு இருக்கோம். அதாவது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மனக்கசப்போ அல்லது மனம் இருக்கும். எப்போ 6ல் ராகு வந்தாரோ, 6ல் ராகு வந்தால் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஃப்ரீடம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அவர் சனியோட பாதம் புரட்டாதி இன்னும் வரல, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருக்கார். உத்திரட்டாதி 3ஆம் பாதம் அப்படின்றப்ப ராசி ரீதியாக பார்க்குறப்ப அம்ச ரீதியாக, அதாவது ராசி ரீதியாக அவர் உத்திரட்டாதி 3ஆம் பாதம், ஆனால் அம்ச ரீதியாக பார்க்குறப்ப அந்த ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ 6க்கும் ராசிக்கு சம்மந்தப்பட்ட தன்மையில் இருக்கிறப்ப உங்களுக்கு அமானுஷ சக்தியின் மேலேயோ அல்லது உங்களை தாண்டிய சில வைப்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது எதையாவது ஒன்று செஞ்சு இந்த நிலை மாறாத நமக்கு அப்படின்னு ஒரு தாட்டு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை திங்கிங் வந்து அதை தாண்டி வெளியே போகாது. அதான் பகுத்தறிவான சிந்தனைகள் வருதானா வராது. பகுத்தறிவுனாக்கா மீன்ஸ் இதில் என்னன்னாக்கா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை இதை செஞ்சால் சரியாப்படும், அதை செஞ்சால் சரியாப்படும்னு நிறைய பேர் சொல்ல அதையும் நீங்கள் அடாப்ட் பண்ண அல்லது வேறு ஏதாவது இந்த சித்து வேலைகள் அந்த மாதிரிலாம் ஏன்னா எப்பயுமே 6ஆம் இடம்ன்றது ரோகம். அந்த ரோகஸ்தானத்தில் ராகு சம்மந்தப்பட்டார்னாலே அவங்களுக்கு வந்து அமானுஷ சக்தி மேலேயோ அல்லது பில்லி சூனி ஏவல் இந்த மாதிரி ஒரு பேய் பிசாசு நம்பிக்கைகளோ அதாவது பயம் சார்ந்த தன்மைகள். ஏன்னா உங்களுக்கு 3 குடைன்னு 8ல் போய் மறையிறது அப்படின்றப்ப உங்களுக்கு தைரிய குறைபாடு இருக்கும். எவ்வளோதான் நீங்கள் வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் சந்திரன் வலிமையாகவோ அல்லது லக்னத்திற்கு திரிகோணத்துலேயோ கேந்திரத்தில் சந்திரன் இருந்தாருன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டஃப்பு ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்காகவே உங்களுடைய ஜாதகத்தில் இருக்குன்னு அர்த்தம். மற்றபடி 3, 6, 8, 12ல் சந்திரன் போய் இருந்தாருனாக்கா உங்களுக்கு துலா லக்னமாக இருந்து அந்த சந்திரன் போய் மறைஞ்சாருன்னா, அல்லது உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி வந்து துலாமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய லக்னம்ன்றது விருச்சிக லக்னமாகவோ அல்லது மீன லக்னமாகவோ அல்லது ரிஷப லக்னமாகவோ அல்லது சிம்ம லக்னமாகவோ இருந்துச்சுனாக்க உங்களுக்கு சுட்டு போட்டாலும் தைரியம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஷைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் குறையும். அப்படிங்கிற தன்னம்பிக்கை இந்த இடத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதி சனி தான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணக்கூடிய பிளானட். ஏன்னா யோகாதிபதி அவர் தான், 4க்கும் 5க்கும் அதிபதி அவர் தான். சனி நல்லா மட்டும் இருந்தாருனாக்கா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உங்களை வெளில ஆளே கிடையாது. அப்போ உச்சம் பெற்ற தன்மையில் இருக்கணும், ஒன்று ராசியிலே இருக்கணும், அல்லது 3, 6, 10, 11 உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரி தன்மையில் உங்களுக்கு சனி இருந்தாருன்னா சனியை வச்சு தான் உங்களுடைய லைஃப்பில் பெரிய அளவில் சைன் பண்ண முடியாதா அப்படின்றத பார்க்க முடியும். இந்த டைம்ன்றது புரட்டாசின்றது சனி 5ஆம் இடத்துல இருக்காரு, கூட சந்திரன் இருக்கிறது தான் உங்களுக்கு 10 கூட 5ல் இருக்கிறப்ப வேலையில் ஒரு சின்ன மாற்றமோ அல்லது எடுக்க முடியாத முடிவுகளே எடுக்க முடியாத கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் சனிக்கு கேந்திரத்தில் தான் குரு இருக்கார். அப்போ நடக்கும், வேலையில் மாற்றம் நடக்கும். பட் அது வந்து உங்களுக்கு விரும்பிய தன்மையில் இருக்குமானாக்கா பிடித்தும் பிடிக்காத இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது முடிவெடுக்க முடியாத திறனில், அதாவது வர்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும். திருமணம் தொடர்புடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தேங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வந்து ஐப்பசி மாதத்துக்கு பிறகு பண்ணுறது பெஸ்ட்டு. மறுமண திருமணங்களாக இருந்துச்சுனாக்கா, மறுமணம்னாக்கா இப்போ வந்து டைவர்ஸ் ஆகுது, எனக்கு இந்த டைம்ன்றது உங்களுக்கு 6 தான் உங்களுக்கு பலமாக வேலை செய்யுது அப்படின்னோம்னா 6ல் இருக்கக்கூடிய குருவும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி குருவும் 8ஆம் இடத்துல இருக்காரு, அது நல்லது. பட் 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு நல்லது. ஆனால் சனியோட சாரம் பெறது தான் தவறு. அப்போ அவர் எந்த சாரத்தில் வர்றாருனாக்கா குருவோட சாரத்தில் வந்தாருனாக்கா புரட்டாதியில் வந்துட்டாருனாக்கா உங்களுக்கு லக்கு, அதாவது அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வர ஆரம்பிச்சிடும். அப்போ இப்போ 3ல் இருக்காருனாக்கா அப்புறம் 2, 1, 3ன்றது உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியிலே இருக்கணும். நாமும் சரியா ராகு உங்கள் ராசியில் தான் இருப்பார். அப்போ 2ன்றது உங்களுடைய 12ஆம் பாவத்தை குறிப்பார். அப்போ இந்த டைம் இல்லாமல் இன்னொன்று நெக்ஸ்ட் மந்த் ஒரு புரட்டாசியில்னாக்கா ஐப்பசி கார்த்திகை மேலே இடமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புரட்டாசிலே அதுக்கு உண்டான இனிஷியேட் நடக்கும். அதாவது வீடு மாறுறதுக்கோ அல்லது இடப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கோ அல்லது வேலை வாய்ப்பில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ உயர்கல்வின்றது இந்த இடத்துல ஏதாவது நீங்கள் முயற்சி எடுத்திங்கனாக்கா அது தடைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ கொஞ்சம் நிதானித்து இந்த புரட்டாசியை தவிர்த்துட்டு ஐப்பசிக்கு பிறகு
நீங்கள் முயற்சி எடுக்கிறது நல்லது. அல்லது அப்ளிகேஷனாக போட்டு வைங்க. நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்றது டிசம்பருக்கு பிறகு பண்ணுறது மாதிரி, அதாவது ஆய்வு கல்வி மாதிரி, அதாவது பிஹெச்டி மாதிரி ஆய்வு கல்வி பண்ணணும் அப்படின்னோம்னாக்கா நவம்பர் டிசம்பருக்கு பிறகு நீங்கள் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னாக்கா உங்களுக்கு அப்போதைக்கு ராகுன்றது உங்களுக்கு ராசியில் இல்லாமல் 12ல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 6, 12 ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ல் ராகு இருக்கிறது நல்லது. பட் ஆனால் 12ஆம் அம்ச ரீதியாக 12ஆம் இடத்தை ஆக்குபை பண்ணுறது இன்னும் நல்லதாக இருக்கும். அப்போ அந்த இடத்த ஒரு ஸ்கிப் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா 45 நாட்கள் தான் இந்த 3ஆம் பாவத்தில் இருப்பார். அப்புறம் 45 நாட்களுக்கு பிறகு அவர் 2ஆம் பாவத்தில், அதுக்கப்புறம் 1ஆம் பாவத்தில் போயிடுவார். அது உங்களுக்கு 11ல் அம்ச ரீதியாக ராகு ஆக்டிவில் இருக்கிறப்ப தான் மிகப்பெரிய. அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு 2 மாதங்களாவது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைக்கு பிறகு தான் மிகப்பெரிய அளவில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும், வருவாய் வர்றதுக்கான வாய்ப்புகளும், பெரிய அளவில் நினச்ச காரியங்கள் சித்தியடைகிறதுக்கான வாய்ப்புகளும், பெரிய முயற்சிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். அப்போ பெருசாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதோ, பெருசாக நீங்கள் ஒரு இமேஜின் பண்ணுறதோ, பெருசாக இது வந்து நான் செஞ்சிடணும், இது செஞ்சு அப்படின்னு அந்த ஒரு மோட்டோவை கொஞ்சம் தவிர்க்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா இந்த இடம்ன்றது பண்ணுங்கள். அதாவது காசு இல்லாமல் நம்மளுடைய முயற்சி மட்டும்தான், உழைப்பு மட்டும்தான் போகணுன்னாக்கா அது தாராளமாக செய்யலாம். ஏன்னா ட்ரையல் அண்ட் எரர்ன்றது நம்மளோட ஃபிசிக்கலாக நம்ம வந்து நாலேஜாவது எப்போவுமே ப்ராக்டிஸு அப்ரெண்டிஸாக இருக்கிறப்பவே நீங்கள் என்ன வேணாலும் தவறு செஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயாக மாறிட்டீங்கனாக்கா தவறே செய்யக்கூடாது. ஏன்னா தவறுக்கு உண்டான தண்டனைகள் இருக்கும். அப்ரெண்டிஸில் அப்படி கிடையாது. நீங்கள் வந்து ஹெல்ப்பர் மாதிரி தான். அந்த இடத்துல நீங்கள் தவறு செஞ்சால் தான் சில விஷயங்கள் வந்து தவறு செய்கிறதுனால ஏற்பட்ட படக்கூடிய விளைவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போவுமே படிப்பு ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாத மாதிரி, படிப்புன்றதை தாண்டி அனுபவ கல்வின்றது தான் மிகப்பெரிய ஒரு சோர்ஸு. அப்போ தான் அதில் தான் நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு டிஃபெக்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பணம் தொடர்புடைய விஷயங்கள் இல்லாத தன்மையில் அனுபவம் தொடர்புடைய விஷயங்களை நீங்கள் அந்த டைம் ஒரு அப்ரெண்டிஸ் அப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ப்ளே பண்ணணும் அப்படின்னா பணமாக என்ட்ரி பண்ணாமல், பணமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல், ஒரு புக்லேயே நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங் மாதிரி, அதாவது இந்த நேரத்தில் நான் ஒரு ஷேரை வாங்கியிருக்கேன், இந்த நேரத்தில் நான் ஷேர் விற்றுருக்கேன், இப்போ டிஃப்ரென்ஸு அப்படின்றப்போ நீங்கள் செகண்ட்ஸு நீங்கள் இறங்குறது ஏற்றலும் நீங்கள் பணம் இன்வெஸ்ட் பண்ண மாதிரியே நினச்சிக்கணும். அப்படின்னா எப்படி வருதோ, ஆனால் நிஜம் வேறு, நிழல் வேறு. இந்த இடத்துல நீங்கள் வந்து பைசா காசு இன்வெஸ்ட் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுறீங்க. பேப்பர் ட்ரேட்னாக்கா யூகத்தில் இதை வாங்கியிருக்கேன், இதை விற்றுருக்கேன்றதை நீங்கள் எழுதி வச்சு அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. இந்த வாரம் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, எவ்வளோ லாஸ், இது வந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து பணத்தை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியே பண்ணால் தான் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் ஒழிய, சரி பேப்பரில் தானே பண்ணோம் லாஸ் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து அதுக்கே நீங்கள் வந்து ஏன் தப்பு நடந்துச்சு, எதுக்கு தப்பு நடந்துச்சு, எப்படிப்பட்ட தன்மையில் இந்த தவறு நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கான. இந்த இடத்துல 5ல் இருக்கிற சனி மற்றும் சந்திரன்றது உங்களுக்கு யூகிக்கிற அறிவையோ அல்லது நீங்கள் ஒரு குத்து மதிப்பாக தான் எதுவாக இருந்தாலும் கெஸ்ஸிங்கில் தான் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஒழிய, ஒரு அறிவுபூர்வமாக நீங்கள் வந்து இதுதான் அப்படின்னு காங்கிரீட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அப்போ நீங்கள் வந்து பெரிய முடிவுகள் வந்து இந்த மாதம் எடுக்கிறத தவிர்த்துருங்க. அதாவது திருமணம் தொடர்புடைய பெரிய முடிவு, அல்லது ப்ராப்பர்ட்டி விற்கிறது, அல்லது ப்ராப்பர்ட்டி வாங்குறது, அல்லது ஒருத்தர் மேலே நீங்கள் ஏதாவது அலிகேட் பண்ணுறது, அல்லது அடுத்தவங்க வந்து அலிகேட் பண்ணதை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள். ஏன்னாக்கா உங்களுக்கு அட் ப்ரெசென்ட் 6, 7 மட்டும்தான் இந்த மாதம் ஒர்க் பண்ணணும். அட் ப்ரெசென்ட் 6ஆம் பாவம் வேலை செய்யுது அப்படின்னோம்னாக்கா ஜாப் வைஸு இருக்கிறது, ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருக்கிறது, அதே நேரத்தில் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் கஷ்டப்படுறதுனாக்கா கொஞ்சம் டெபிசிட்டாக இருக்கிறது. இன்னொன்று பிள்ளைங்க மேலே ரொம்ப அக்கறை எடுத்தால் கூட அவங்க வந்து உங்களுக்கு பெருசாக ஒரு உண்மைத்தன்மை அற்ற தன்மையில் இருக்கிறது, யாரையும் நம்ப முடியாத தன்மையில் இருக்கிறது, இதெல்லாமே இப்போ இந்த புரட்டாசி மாதம் அட் ப்ரெசென்ட் இப்போ இருக்குது. அது ஃப்யூச்சரில் இருந்து கன்வெர்ட் எப்படி ஆகும் அப்படின்னா 7ஆம் பாவம் மட்டும் தான் செயல்படும். 7 கூட 9ல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது இடப்பெயர்ச்சி நடக்கிறதுக்கோ, அல்லது நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா, புரட்டாசி மாதம் எப்படி சார் வாசு பூஜை பண்ண முடியுமா, ஏதாவது இடப்பெயர்ச்சி பண்ண முடியுமா, தாராளமாக பண்ணலாம். அது ஒன்றும் தவறே கிடையாது. அதாவது வீடை மாதம்னு சொல்லக்கூடிய ஆணியும் பங்குனியும் மட்டும்தான் குடிபெயர முடியாது, இடப்பெயர்ச்சி பண்ண முடியாது. மற்றபடி புரட்டாசியெல்லாம் இன்னொன்று உபயச ராசிகளில் மட்டும்தான் வாஸ்து பூஜை வராது. புரட்டாசியிலலாம் உங்களுக்கு வாஸ்து பூஜை இருக்காத ஒழிய குடிப்பெயர்ச்சின்றது பண்ணலாம், அது ஒரு தவறு கிடையாது. அதனால் நீங்கள் ஏன்னா புரட்டாசின்றது கன்னியில் தான் வரும். கன்னியில் அந்த வாஸ்து நாள்ன்றது ஒன்று வராது. பட் பூமி பூஜை போடணும் அல்லது குடிப்பெயர்ச்சி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம், அது ஒரு தவறு கிடையாது. உங்களுடைய ஜாதக ரீதியாக 4ஆம் பாவம் பலமாக இருந்தாலே உங்களுக்கு இடம் தொடர்புடைய, கால்நடை தொடர்புடைய, வண்டி வாகனம் தொடர்புடைய இதெல்லாமே உங்களுக்கு அழகாகவே உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ராசி ரீதியாகவே பலமாக 4ஆம் பாவாதிபதி பலமாக இருந்தாருனாங்க. 4ஆம் பாவாதிபதி யார்? சனி பலமாக இருந்தார்னா போதும். 3, 6, 10, 11 இருந்தாருனாலும் சரி, அல்லது இல்லை ராசியிலே இருந்தாருனாலும் சரி. ஏன்னா ராசியில் தான் உச்ச பெற்ற தன்மையில் இருப்பார் அவர். அதுவும் ராகுவோட தன்மையில் இருந்தார்னா இன்னும் நல்லது. ஏன்னா குருவோட விசாகத்துலேயோ அல்லது சித்திரையிலையோ இல்லாமல் சுவாதியில் சனி இருந்தார்னா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நுண்ணறிவு திறன் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அதனால் அதுவும் சனி இருந்தார்னா
லக்னம் அதான் ராசியில் அப்போ சந்திரன் சனி உங்களுக்கு ராசியிலே இருக்கணும் அப்படின்னம்னாக்கா அது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதா, அல்லது உங்கள் ராசி உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கங்க. இந்த டைமில் என்னன்னாக்கா 7ஆம் இடம் தான் உங்களுக்கு பலமாக வேலை செய்யுதுன்னா, புதிய முயற்சிகள் தொழில் முயற்சிகள்னா தாராளமாக செய்யுங்க. ஏன்னா இவர் அதுவும் கடன் வாங்கி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே வரும். வேலை மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உயர்கல்வி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது மட்டும் கொஞ்சம் பிரேக் பண்ணிட்டு அடுத்து ஐப்பசிக்கு பிறகு, அதாவது புரட்டாசி ஐப்பசி கார்த்திகைக்கு பிறகு பண்ணுறது நல்லது. இனிஷியேட் பண்ணுறது பெஸ்ட்டு. என்ரோல் பண்ணி வைக்கிறேன்னா இன்டேட்டில் பண்ணணும் அப்படின்னா பண்ணி வைங்க. ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னோம்னாக்கா ஒரு 2 மாதங்கள் தள்ளி போகிறது பெஸ்ட்டு. மற்றபடி இந்த துளாராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் பாவம் 7ஆம் பாவம் மட்டும்தான் பிரதானமாக உங்களுக்கு செயல்பட போகுது. அப்படின்றப்போ உங்களுடைய லைஃப் வழி பார்ட்னர் வழி வரக்கூடியதுகளை நீங்கள் பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் இருங்க. ஏன்னா அவர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. 9ல் பகைப்பெற்ற வீடாக இருந்தால் கூட ராகுவோட 6ஆம் இடத்துக்கு அதிபதி சாரம் தான், 6ஆம் இடத்துல இருக்கிற ராகுவோட சாரம் தான் பெறாரு. அந்த செவ்வாயும் உங்களுக்கு என்ன ராசியில் இருக்காருனாங்க திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் தான் இருக்காரு. திருவாதிரை 2 அப்படின்றப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் தான். அப்போ உடல்நலம் தொடர்புடைய சிக்கல்கள் வரும். உங்கள் தந்தைக்கு எதையாவது உடல்நலம் கோளாறு தரதுக்கான வாய்ப்புகள் வரும். அதாவது உங்கள் ராசிக்கு 4 ஆனால் 9க்கு அது 8ஆம் மறையிறதுனால 8ஆம் இடமாக ஆகிறதுனால உங்களுக்கு சகோதரர் வழி உங்களுக்கு இடைஞ்சல் வர்றதுக்கோ அல்லது தந்தைக்கு இணையாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த கொஞ்சம் அவங்களோட ஹெல்த் வைஸு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் போதும். உங்களுக்கு சக்ஸஸான இந்த புரட்டாசி மாதன்றது அனுகூலமான பிரதானமான ஒரு நல்ல ஒரு மாதமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ஏதேனும் டவுட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த டவுட்னாக்கா கேள்விகளை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயே பதிவிடுங்க. அதிகபட்சம் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு பர்சனலாக உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னாக்கா நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய ஹாரோஸ்கோப் டீட்டெயிலையும், ஹாரோஸ்கோப்னாக்கா டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், அதை பதிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்புங்க. கம்பெனியில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் ஒபே பண்ணும் பட்சத்தில் நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் ப்ளஸ் உங்களுடைய ஜாதகத்தோட வெயிட்டேஜ் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பீங்க, எப்படி இருக்கணும் அப்படின்றத சின்னதாக உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நன்றி, வணக்கம்.